அதாவது அனைவருக்கும் இந்த ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஈகை திருநாள் என்பது 30 நாட்கள் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று அந்த நோன்பிற்கான ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காகவும், அதே நேரத்தில் இறைவன் காட்டிய நேர்வழிக்கு அவனுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காகவும் தான் இந்த ஈகை திருநாளுடைய தொழுகை. இறைவனை அதிகமாக மேம்படுத்துகிற அடிப்படையில் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த தொழுகை நடத்துகிறோம். இதுக்கப்புறம் இந்த திருநாளுக்கு அப்புறம் ஏழைகளுக்கு உணவளிப்பது, இன்றைய தினத்தில் ஏழைகள் பசி இல்லாமல் இருப்பதற்காக என்ன செய்கிறோம் அப்படின்னா எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணுறோம். இந்த தொழுகைக்கு வர்றவங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் அப்படின்னா வர்றதுக்கு முன்னால் இன்றைய தினம் எந்த ஏழையும் என்ன செய்யக்கூடாது, பசியோடு அலையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா ஈகை திருநாளுக்கு முன்னால் என்ன செய்வாங்கன்னா ஈகை கொடையாக ஃபித்ரு ஜக்காத் என்று சொல்லப்படக்கூடிய ஏழைகளுடைய தர்மங்களை தந்தெடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தொழுகைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை இறைவன் காட்டித்தான். அந்த அடிப்படையை பறைசாற்றும் விதமாகத்தான் என்ன செய்யறாங்கன்னா ஈகை திருநாள், கொடையுடன் கூடிய திருநாள் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லப்படுகின்றது. ஒரு மாத காலங்களில் என்ன செய்வாங்க அப்படின்னா இறைவனுடைய கட்டளை ஏற்று நோன்பு வைப்பது மட்டுமல்லாமல் அந்த நாளில் எல்லா விதமான ஏழைகளும் எந்த விதமான சிரமங்களையும் கஷ்டங்களையும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அன்றாடம் தர்மத்தை வலியுறுத்தி நிறைய தர்மங்களை செஞ்சு அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த பெருநாளை இங்கே சந்தோஷமான முறையில் கொண்டாடிட்டு இருக்கோம். என் பேர் ரஹமத்துல்லா, ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய ஜாக் அமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளராக. இன்றைய தினம் ஒரு மாத காலம் ரமதான் மாதத்தில் நோன்பு இருந்ததை தொடர்ந்து பெருநாளுடைய தொழுகை தொழப்பட்டிருக்கின்றது. ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் ஜமாத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் எல்லா நகரங்களிலும் இன்றைய தினம் பெருநாள் தொழுகை தொழப்பட்டிருக்கின்றது. ஒரு மாத காலம் உணவையும் பானத்தையும் துறந்து அதன் மூலமாக அதனுடைய கஷ்டங்களை அனுபவித்து ஏனைய மக்களும் அந்த கஷ்டங்களை அனுபவிக்க கூடாது, பசியுடையும் தாகத்துடையும் கொடூரங்களை அனுபவிக்க கூடாது என்ற உயரிய நோக்கத்தோடு முஸ்லிம் சமுதாயம் பயணிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதை போன்று நம்முடைய நாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் நிலவக்கூடிய சமூக நல்லிணக்கம், மத சார்பின்மை, அதை போன்று இதர சமய சகோதரர்களுடனான சகோதரத்துவ நடைமுறைகளை பேணி காப்பதில் முஸ்லிம்கள் அடுத்தவர்களை எதிர்பாராமல் தங்களுடைய பங்களிப்புகளை முழுமையாக செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. உலகில் எந்த பகுதியில் பிறை பார்க்கப்பட்டாலும் அதை எடுத்து நடைமுறைப்படுத்துவது என்பது ஜாக் ஜமாத்துடைய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் சவுதி அரேபியாவுடைய துமைர் என்கின்ற பகுதியில் பிறை பார்க்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இன்றைய தினம் தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் தொழுகை நடத்தப்படுகின்றது. நூர் முகமது, முன்னாள் பொதுச் செயலாளர், ஜாக் அமைப்பு. இன்று காலை 7 மணி அளவில் மதுரை தமுக்கம் திடலிலே இன்று ஈகை திருநாளான இன்று பெருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த தொழுகையிலே மதுரை வாழ் முஸ்லிம்கள் அனைவரும் கலந்து கொண்டோம். இந்த தொழுகை மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றது. நாங்கள் எங்களுடைய பெருநாள் கொண்டாட்டத்தை இனிதே மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதே போன்று உலகம் முழுவதும் மக்கள் இந்த பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அனைவருக்கும் எங்களுடைய இனிய பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அபுதாஹிர். அனைவருக்கும் இனிய திருநாள் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். அல்ஹம்துலில்லாஹ். இறைவனுடைய கிருபையில் நாங்கள் சிறப்பாக தொழுகையை நிறைவேற்றிட்டோம். இந்த தொழுகை எல்லா மக்களுக்குமான தொழுகை. இந்த உலக மக்கள் அனைவரும் சுபிக்ஷமாக வாழணும், நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், ஆரோக்கியத்தோட எல்லாம் நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காண்டி இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இறைவன் எல்லா மக்களையும் சிறப்பாக கண்ணியமாக நல்லபடியாக வைக்கணும். இறைவன் நம்மளை பாதுகாப்பான். நல்லது. இனிய ஈத் முபாரக். முகமது தையூப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இந்த ரமலானுடைய இனிதையான ரமலானுடைய பெருநாளில் தொழுதுட்டு இருக்கிறோம். இனிய ரமலானுடைய நல்வாழ்த்துக்களை அனைத்து உலக மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏழை மக்களுடைய கஷ்டங்களை தெரிஞ்சுக்கிறதும் அந்த மக்களுக்கான உதவிகளை செய்கிறது தான் ஈதுல் ஃபித்ர் அப்படிங்கிறோடைய இந்த பெருநாளுடைய இது. அதனால் அதிகமான உங்களுடைய ஜக்காத்துகளை கொடுங்க, ஃபித்ருகளை கொடுங்க, ஏழை மக்களுக்கு உதவுங்க, ஏழை மக்களுக்கான ஆதரவுகளை கொடுங்க.
அவங்களுக்கான விஷயங்களை எல்லா விதமான விஷயங்களுக்கான பொருளாதாரத்தையும் அவங்களுக்காக கொடுங்க. அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். இம்ரான்.